ஒரு மாணவன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் புத்தகம் மட்டும் போதுமா? அல்லது அதற்கும் மேலாக ஏதாவது ரகசியங்கள் இருக்கிறதா? இன்றைக்கு பல மாணவர்கள் கடினமாக படித்தாலும் ஏன் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தவிக்கிறார்கள் தெரியுமா? அதற்கான பதிலை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கூறியிருக்கிறார் மகா ஞானி சாணக்கியர். ஒரு மாணவன் தவறாமல் தெரிந்திருக்க வேண்டிய வெற்றிக்கான 10 சக்தி வாய்ந்த சாணக்கிய நீதிகள் உள்ளன. இந்த 10 விதிகளை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பித்தால் உங்கள் சிந்தனை, உங்கள் பழக்கங்கள், உங்கள் எதிர்காலம் அனைத்தும் மாற ஆரம்பிக்கும். அப்படியான அந்த ரகசியமான 10 சாணக்கிய நீதிகள் என்ன? மாணவர்கள் தவறாமல் தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த முக்கியமான வாழ்க்கை நெறிகள் என்ன? இதை முழுவதும் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஒரு மாணவனின் வாழ்க்கையில் முதன்மையாக இருக்க வேண்டிய குணம் ஒழுக்கம் என்று சாணக்கியர் கூறுகிறார். ஒழுக்கமில்லாத அறிவு பயனற்றது. ஒரு மாணவன் மிகவும் புத்திசாலியாக இருக்கலாம், ஆனால் அவனுக்கு ஒழுக்கம் இல்லையெனில் அந்த திறமை அவனுக்கு பயன் தராது. ஒழுக்கம் என்பது பள்ளிக்குச் செல்வது அல்லது ஆசிரியரை கேட்பது மட்டுமல்ல. வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலிலும் கட்டுப்பாடு இருப்பதே ஒழுக்கம். காலையில் சரியான நேரத்தில் எழுதல், படிப்பதற்கான நேரத்தை நிர்ணயித்தல், உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுதல், ஆசிரியர்களை மதித்தல், பெற்றோர்களின் வார்த்தையை கேட்பது போன்ற பழக்கங்கள் ஒரு மாணவனை சிறந்த மனிதனாக மாற்றுகின்றன. ஒழுக்கமுள்ள மாணவன் எந்த சூழ்நிலையிலும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு தனது இலக்கை நோக்கி செல்ல முடியும். அதனால் தான் சாணக்கியர் ஒழுக்கத்தை வெற்றியின் முதல் படி என்று கூறுகிறார். அடுத்து, ஒரு மாணவன் எப்போதும் கற்றுக்கொள்வதை நிறுத்தக்கூடாது என்று சாணக்கியர் கூறுகிறார். அறிவு என்பது முடிவில்லாத ஒரு கடல் போன்றது. ஒருவர் எவ்வளவு கற்றாலும் இன்னும் கற்றுக்கொள்ள நிறைய உள்ளது. பல மாணவர்கள் தேர்வுக்காக மட்டும் படிக்கிறார்கள். தேர்வு முடிந்ததும் அவர்கள் கற்றதை மறந்து விடுகிறார்கள். ஆனால் உண்மையான கல்வி என்பது வாழ்க்கை முழுவதும் தொடரும் ஒரு பயணம். புத்தகங்கள், ஆசிரியர்கள், அனுபவங்கள், சுற்றியுள்ள உலகம் எல்லாமே ஒரு மாணவனுக்கு பாடமாக இருக்க முடியும். தினமும் புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ளும் பழக்கம் இருந்தால் அந்த மாணவன் காலத்திற்கேற்ற அறிவாளியாக வளருவான். இன்றைய உலகத்தில் தொழில்நுட்பம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. புதிய திறன்களை கற்றுக்கொள்ளும் மாணவர்கள் மட்டுமே எதிர்காலத்தில் முன்னேற முடியும். மூன்றாவது முக்கியமான சாணக்கிய நீதி நண்பர்களை பற்றியது. ஒரு மாணவனின் வாழ்க்கையில் நண்பர்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். நல்ல நண்பர்கள் வாழ்க்கையை உயர்த்துவார்கள், கெட்ட நண்பர்கள் வாழ்க்கையை அழித்து விடுவார்கள் என்று சாணக்கியர் எச்சரிக்கிறார். பல மாணவர்கள் தவறான நண்பர்களின் காரணமாக தங்கள் இலக்குகளை மறந்துவிடுகிறார்கள். அவர்கள் நேரத்தை வீணாக்கும் பழக்கங்களில் சிக்கிவிடுகிறார்கள். ஆனால் நல்ல நண்பர்கள் ஒருவரை ஊக்கப்படுத்துவார்கள், படிப்பில் உதவுவார்கள், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்ப்பார்கள். அதனால் ஒரு மாணவன் தனது நண்பர்களை மிகவும் கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். நல்ல நண்பர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய செல்வம் என்று சாணக்கியர் கூறுகிறார். நேரத்தை மதிப்பது பற்றியும் சாணக்கியர் மிக முக்கியமாக கூறுகிறார். உலகத்தில் மிகவும் மதிப்புள்ள சொத்து நேரம்தான். பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் இழந்த நேரத்தை மீண்டும் பெற முடியாது. பல மாணவர்கள் தங்களது நேரத்தை தேவையற்ற விஷயங்களில் செலவழித்து விடுகிறார்கள். அதிக நேரம் மொபைல் பயன்படுத்துவது, சமூக ஊடகங்களில் மூழ்கியிருப்பது, இலக்கு இல்லாமல் காலத்தை கழிப்பது போன்ற பழக்கங்கள் ஒரு மாணவனின் எதிர்காலத்தை பாதிக்கலாம். ஆனால் நேரத்தை சரியாக பயன்படுத்தும் மாணவன் மிக விரைவாக முன்னேறுவான். தினசரி ஒரு திட்டம் அமைத்து அதன்படி செயல்படும் மாணவர்கள் அதிக வெற்றியை அடைகிறார்கள். நேரத்தை மதிக்கும் பழக்கம் ஒரு மாணவனை வெற்றியின் பாதையில் கொண்டு செல்கிறது. வெற்றி பெறும் பாதையில் கஷ்டங்கள் வருவது இயல்பானது என்று சாணக்கியர் கூறுகிறார்.
எந்த பெரிய சாதனையும் சிரமம் இல்லாமல் கிடைக்காது. பல மாணவர்கள் சிறிய தோல்விகளால் மனம் உடைந்து விடுகிறார்கள். ஒரு தேர்வில் குறைந்த மதிப்பெண் வந்தால் அவர்கள் தங்களை தோல்வியாளர்களாக நினைத்து விடுகிறார்கள். ஆனால் சாணக்கியர் கூறுவது வேறு. தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு பாடம். தோல்வி ஒருவரை பலமாக மாற்றுகிறது. அதிலிருந்து கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். ஒரு மாணவன் தனது வாழ்க்கையில் வரும் சிரமங்களை தைரியமாக எதிர்கொள்வது அவசியம். கஷ்டங்களை பயப்படாமல் எதிர்கொள்ளும் மாணவரே பெரிய சாதனைகளை அடைவான். கவனம் மற்றும் ஒருமைப்பாடு பற்றியும் சாணக்கியர் மிகவும் வலியுறுத்துகிறார். ஒரு மாணவன் ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் கவனம் செலுத்த முயன்றால் அவன் எந்த ஒன்றிலும் முழு வெற்றி பெற முடியாது. வாழ்க்கையில் ஒரு தெளிவான இலக்கு இருக்க வேண்டும். அந்த இலக்கை அடைய முழு கவனத்துடன் உழைக்க வேண்டும். பல மாணவர்கள் இன்று பல விஷயங்களில் கவனம் செலுத்துவதால் தங்களது திறமையை முழுமையாக பயன்படுத்த முடியாமல் போகிறது. ஆனால் ஒரே இலக்கை தேர்ந்தெடுத்து அதில் முழு கவனம் செலுத்தும் மாணவன் மிகவும் விரைவாக முன்னேறுவான். கவனம் என்பது வெற்றியின் சக்தி என்று சாணக்கியர் கூறுகிறார். அறிவாளிகளை மதிப்பது பற்றியும் சாணக்கியர் கூறுகிறார். ஒரு மாணவன் தனது ஆசிரியர்களையும் அனுபவமுள்ளவர்களையும் மதிக்க வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் பல அனுபவங்களை பார்த்தவர்கள். அவர்களிடமிருந்து கிடைக்கும் அறிவுரை ஒரு மாணவனின் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. பல மாணவர்கள் இளமையில் பெரியவர்களின் அறிவுரையை முக்கியமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் பின்னர் அவர்கள் அந்த அறிவுரையின் மதிப்பை உணர்கிறார்கள். அதனால் ஆசிரியர்கள் மற்றும் பெரியவர்கள் கூறும் நல்ல அறிவுரைகளை கவனமாக கேட்டு அதை வாழ்க்கையில் பயன்படுத்தும் மாணவன் மிகவும் விரைவாக முன்னேறுவான். சோம்பேறித்தனம் பற்றியும் சாணக்கியர் கடுமையாக எச்சரிக்கிறார். சோம்பேறித்தனம் ஒரு மாணவனின் மிகப்பெரிய எதிரி. சோம்பேறி மனிதன் எந்த பெரிய சாதனையும் செய்ய முடியாது. பல மாணவர்கள் நாளை படிப்பேன், பிறகு செய்வேன் என்று வேலைகளை தள்ளிப் போடுகிறார்கள். இந்த பழக்கம் அவர்களின் வாழ்க்கையை மெதுவாக பின்னுக்கு தள்ளுகிறது. ஆனால் உழைப்பை விரும்பும் மாணவன் எப்போதும் முன்னேறுவான். தினசரி சிறிய முயற்சிகளே பெரிய வெற்றியை உருவாக்குகின்றன. உழைப்பு இல்லாமல் வெற்றி கிடையாது என்று சாணக்கியர் தெளிவாக கூறுகிறார். தன்னம்பிக்கை பற்றியும் சாணக்கியர் மிக முக்கியமாக கூறுகிறார். தன்னம்பிக்கை இல்லாத மனிதன் பெரிய சாதனைகளை செய்ய முடியாது. பல மாணவர்கள் தங்களது திறமையை குறைத்து மதிப்பிடுகிறார்கள். நான் முடியாது, நான் புத்திசாலி இல்லை என்று நினைத்து அவர்கள் முயற்சிக்க கூட தயங்குகிறார்கள். ஆனால் ஒரு மாணவன் தன்னை நம்பினால் அவன் எதையும் சாதிக்க முடியும். தன்னம்பிக்கை என்பது மனிதனின் உள்ளார்ந்த சக்தி. அது ஒருவரை பெரிய சவால்களையும் கடக்க வைக்கும். தன்னை நம்பும் மாணவன் எந்த தடையையும் தாண்டி வெற்றியை அடைவான். இறுதியாக சாணக்கியர் கூறும் முக்கியமான கருத்து இலக்குகளை பற்றி. ஒரு மாணவன் வாழ்க்கையில் பெரிய இலக்குகளை வைத்திருக்க வேண்டும். ஆனால் அந்த இலக்குகளை அடைய சிறிய படிகளாக அதை பிரிக்க வேண்டும். ஒரே நேரத்தில் பெரிய இலக்கை அடைய முயற்சித்தால் அது கடினமாக தோன்றலாம். ஆனால் தினசரி சிறிய இலக்குகளை அடைந்து கொண்டே சென்றால் பெரிய இலக்கு எளிதாக அடைய முடியும். உதாரணமாக, ஒரு மாணவன் ஒரு பெரிய பாடத்தை முழுவதும் ஒரே நாளில் படிக்க முயற்சித்தால் அது சிரமமாக இருக்கும். ஆனால் தினமும் சிறிய பகுதிகளை படித்தால் அது எளிதாக முடியும். இந்த முறையே வாழ்க்கையில் பெரிய வெற்றியை உருவாக்குகிறது. இவ்வாறு சாணக்கியர் கூறிய இந்த 10 நீதிகள் ஒரு மாணவனின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடியவை. ஒழுக்கம், அறிவு, நல்ல நண்பர்கள், நேர மேலாண்மை, தைரியம், கவனம், பெரியவர்களின் அறிவுரை, உழைப்பு, தன்னம்பிக்கை மற்றும் தெளிவான இலக்குகள். இந்த 10 குணங்கள் இருந்தால் எந்த மாணவரும் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை அடைய முடியும். உலகம் எவ்வளவு மாறினாலும் இந்த அடிப்படை வாழ்க்கை நெறிகள் ஒருபோதும் பழையதாக மாறாது. ஒரு மாணவன் இளமையிலேயே இந்த நெறிகளை வாழ்க்கையில் பின்பற்ற ஆரம்பித்தால் அவன் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த மனிதனாகவும்
சமுதாயத்திற்கு பயனுள்ள ஒருவராகவும் உருவாகுவான். மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உண்மை ஒன்று உள்ளது. வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைப்பதில்லை. அது தினசரி சிறிய முயற்சிகளின் விளைவு. ஒரு மரம் வளர பல ஆண்டுகள் எடுக்கும். அதுபோல் ஒரு மனிதன் வாழ்க்கையில் உயர பல முயற்சிகள் தேவை. சாணக்கியர் கூறிய இந்த நீதிகள் ஒரு மாணவனுக்கு சரியான பாதையை காட்டும் வழிகாட்டி போன்றவை. இந்த வழியில் பயணம் செய்யும் மாணவன் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். இன்று உலகத்தில் பல பெரிய விஞ்ஞானிகள், தலைவர்கள், தொழிலதிபர்கள் அனைவரும் ஒரு பொதுவான குணத்தை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களது நேரத்தை மதித்து கடுமையாக உழைத்தவர்கள். அதே குணத்தை ஒரு மாணவன் இப்போது இருந்தே வளர்த்து கொண்டால் அவன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இலக்கையும் அடைய முடியும். அதனால் ஒவ்வொரு மாணவரும் தங்களது வாழ்க்கையை வீணாக்காமல் அறிவை வளர்த்து கொண்டு நல்ல பழக்கங்களை உருவாக்கி தன்னம்பிக்கையுடன் முன்னேற வேண்டும். சாணக்கியர் கூறிய இந்த நீதிகளை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் மாணவன் வெற்றி பெறாமல் இருப்பது முடியாதது. அந்த மாணவன் தனது குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் பெருமை சேர்க்கும் ஒருவராக வளருவான். அதனால் மாணவர்களே, உங்கள் நேரத்தை மதியுங்கள், உங்கள் இலக்கை தெளிவாக நிர்ணயியுங்கள், உழைப்பை நண்பனாகக் கொள்ளுங்கள். அப்போது வெற்றி தானாகவே உங்கள் வாழ்க்கையில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள வாழ்க்கை அறிவுரைகள் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். நன்றி.